இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல பேரையும் தூங்க விடாமல் செய்யும் ஒரு மிகப்பெரிய கவலை என்னவென்றால் அது கடன் பிரச்சனைதான். எத்தனை உழைத்தாலும் பணம் தங்கவில்லையா? வாங்கிய கடனை அடைக்க வழியே தெரியாமல் தவிக்கிறீர்களா? மன அழுத்தம் உங்களை வாட்டுகிறதா? கவலைப்படாதீர்கள். அல்லாஹ் தன் அடியார்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தீர்வு இல்லாமல் தருவதில்லை. திருக்குரானிலும் நபிமொழிகளிலும் கடன் மற்றும் நிதி நெருக்கடியிலிருந்து மீள பல வழிகள் சொல்லப்பட்டுள்ளன. அதில் மிக மிக சக்தி வாய்ந்த அல்லாஹ்வால் வாக்களிக்கப்பட்ட ஒரு அற்புத திக்ரை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தினமும் இந்த திக்ரை ஓதி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய மாற்றம் நடக்கும். அந்த அற்புத திக்ர் வேறு எதுவுமல்ல, இஸ்திஃபார் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு தேடுதல். அஸ்தக்பிருல்லாஹ். பொருள்: அல்லாஹ்வே, என் பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. மனிதர்களாகிய நாம் அன்றாடம் எத்தனையோ தவறுகளையும் பாவங்களையும் அறியாமலும் அறிந்தும் செய்கிறோம். நமது பாவங்களே நமது பரக்கத்தை, வாழ்வாதாரத்தை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய தடையாக இருக்கின்றன. அல்லாஹ் திருக்குரானில் சூரா நூஹ் வசனங்களில் மிக அழகாக கூறுகிறான்: உங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்புத் தேடுங்கள். நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன். அவன் உங்கள் மீது மேகத்திலிருந்து தொடர் மழையை அனுப்புவான். மேலும் செல்வங்களையும் புதல்வர்களையும் கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான். பார்த்தீர்களா? யார் ஒருவர் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வாரி வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்: யார் ஒருவர் இஸ்திக்பாரை, அஸ்தக்பிருல்லாஹ் என்பதை எப்போதும் தன் நாவால் ஓதிக்கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு 4 சிறப்புகள் கிடைக்கின்றன. எல்லா கவலைகளிலிருந்தும் விடுதலை, மன அழுத்தம் மற்றும் பயம் நீங்கும். நெருக்கடிகளிலிருந்து வழி பிறந்தல், கடன் அடைபட வழியே இல்லை என்று நினைக்கும் இடத்தில் புதிய வாசல்கள் திறக்கும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ரிஸ்க், செல்வம். நீங்கள் நினைக்காத வழிகளில் பண உதவிகளும் பரக்கத்தும் தேடி வரும். பாவங்கள் மன்னிக்கப்படுதல், மனத் தூய்மையும் இறைவனின் நன்மாராயமும் கிடைக்கும். யா அல்லாஹ், இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரின் கடன் பிரச்சனைகளையும் நீ தீர்த்து வைப்பாயாக. அவர்களின் வாழ்வாதாரத்தில் பரக்கத் செய்வாயாக. கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம் வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுப்ன் வதலஇத் தைன் வகலபத்திர் ரிஜாலி. துஆவின் பொருள்: இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும், நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும், இயலாமையிலிருந்தும், சோம்பலிலிருந்தும், கஞ்சத்தனத்திலிருந்தும், கோழைத்தனத்திலிருந்தும், கடன் சுமையிலிருந்தும், பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர்கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும். வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிறதா? நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது போல் உணர்கிறீர்களா? கடன், நோய், மனக்கவலைன்னு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கருவி உங்கள் தலையெழுத்தையே மாற்றும்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கு. காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கப் போகும் வரைக்கும் நம்மைச் சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் பணக்கஷ்டம், இன்னொரு பக்கம் குடும்பத்தில் நிம்மதியில்லை. நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் நம் தூக்கத்தையே கெடுக்குது. இந்தச் சூழலில் மாட்டி யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் பல நேரம் நாம் தவிக்கிறோம்.
எல்லா வழிகளும் அடைந்துவிட்டது போல உணர்கிறோம். ஆனால் நம்பிக்கைக்கான ஒரு கதவு மட்டும் எப்போதுமே திறந்தே இருக்கிறது. அதுதான் துஆ, பிரார்த்தனை. அது நம்மை படைத்த இறைவனோடு நாம் நேருக்கு நேர் பேசுகிற ஒரு உரையாடல். அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், என்னிடமே கேளுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். இது வெறும் வார்த்தைகளில்லை, இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. நம்முடைய பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்றும் இறைவன் கூறுகிறான். அப்படியென்றால் நம்முடைய குரலை கேட்க அவனுக்கு யார் மூலமாகவும் நாம் செல்ல வேண்டியதில்லை. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை. இறைவனின் கட்டளைக்காக காத்திருக்காமல் தன் மக்களை விட்டுச் சென்றதால் அவர்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சுற்றிலும் கடல் இருட்டு, தனிமை, மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த நொடியில் மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவர்கள் செய்த ஒரே ஒரு பிரார்த்தனை வரலாற்றையே மாற்றியது. லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று தன் தவற்றை உணர்ந்து அவர்கள் மனமுருகி இறைவனிடம் கேட்டார்கள். இந்த துஆவின் வலிமை அந்த பெரும் துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தது. யூனுஸ் நபியின் வரலாறு நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? துஆ என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு இல்லை. அது ஒரு ஆழமான உணர்வு. நாம் கேட்கும் பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற முழுமையான நம்பிக்கையுடனும் தூய்மையான உள்ளத்துடனும் கேட்க வேண்டும். நான் கேட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவசரப்பட்டு விடக்கூடாது. பாவமான காரியங்களுக்காகவோ அல்லது உறவுகளை முறிப்பதற்காகவோ ஒருபோதும் பிரார்த்திக்கக் கூடாது. தூய்மையான எண்ணத்தோடு கண்ணீருடன் கேட்கப்படும் பிரார்த்தனை நிச்சயம் இறைவனைச் சென்றடையும். உங்கள் பிரச்சனைகள் ஒரு மலை போல பெரிதாகத் தோன்றலாம். ஆனால் அல்லாஹ்வின் கருணை அந்த மலையை விடப் பெரியது. இன்றே, இந்த நிமிடமே உங்கள் கைகளை ஏந்தி முழு நம்பிக்கையோடு அவனிடம் கேளுங்கள். உங்கள் தேவைகளை அவனிடம் சொல்லுங்கள். உங்கள் பலவீனங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்புத் தேடுங்கள். துஆ என்பது ஒரு அனைவருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மிகக் கடினமான நேரங்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஒருவன் இருக்கிறான். உங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்க அவன் தயாராக இருக்கிறான். மனமுருகிக் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்ப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.